ఈరోజు హలో ఈరోజు మన ఆంధ్ర రాష్ట్రానికి గౌరవనీయులు మన యొక్క దళిత ముద్దు బిడ్డ మన డాక్టర్ తోల్ తిరుమలవల్లి గారు ఆంధ్ర రాష్ట్రంలో అడుగుపెట్టి ఈ రోజు వీసీకే పార్టీ ఆంధ్ర రాష్ట్రంలోనే ప్రపంచనాన్ని సృష్టించబోతుంది. ఎందుకంటే ఈ రాష్ట్రంలో వీసీకే పార్టీ మనకు బడుగు బలహీన వర్గాలకు ప్రత్యర్థి పార్టీ కాబట్టి అగ్రవర్ణ పార్టీలను ఓడించడానికి మన డాక్టర్ తిరుమలవల్లి గారు ఇక్కడికి విచ్చేశారు. ఆయనకు స్వాగతం పలుకుతూ ప్రతి ఒక్కరు కూడా జోహార్ డాక్టర్ బిఆర్ అంబేద్కర్, జోహార్ డాక్టర్ బాబాసాహెబ్ అంబేద్కర్, వత్తిల్లాలి డాక్టర్ తిరుమలవల్లి నాయకత్వం, వత్తిల్లాలి డాక్టర్ తిరుమలవల్లి నాయకత్వం. ఇప్పుడు మన గురించి అలా 2 మాటలు మాట్లాడాల్సిందిగా కోరుచున్నాను. பலமனேறு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் வினோத்குமார் அவர்களே, நமது கட்சியின் பொதுச் செயலாளர் பிடிஎம் சிவபிரசாத் அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவர்களே, கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் கணபதி அவர்களே மற்றும் தம்பி பிரபு அவர்களே, கட்சியின் முன்னோடிகளே, வாக்காளர் பொதுமக்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற 13ஆம் தேதி ஆந்திர பிரதேசத்தில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆந்திராவில் ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலும் 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் பானை சின்னத்திலே போட்டியிடுகிறோம். அந்த 9 தொகுதிகளில் ஒரு தொகுதிதான் பலமனேறு சட்டமன்ற தொகுதி. அந்த தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடும் வினோத்குமார் அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என உங்களை அணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் போட்டியிடக்கூடிய தொகுதிகளுள் பலமனேறு தொகுதி மற்றும் குப்பம் தொகுதி, பூத்தலப்பட்டு தொகுதி ஆகிய 3ம் இந்த பகுதியிலே அடங்கியிருக்கின்றன. ஆகவே இன்றைக்கு 3 தொகுதிகளிலும் நாம் வாக்கு சேகரிப்பிலே ஈடுபட்டு வருகிறோம். இதற்கடுத்து குப்பம் பகுதிக்கு சென்று குப்பம் சட்டமன்ற தொகுதியிலே நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்க ஏற்பாடுகள் நடந்துள்ளன. பலமனேறு தொகுதியை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களே, இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல. நாட்டையும் மக்களையும் பாதுகாப்பதற்கு நாம் நடத்துகிற ஒரு அறப்போர். 10 ஆண்டு காலம் மோடி இந்தியாவை நாசப்படுத்திவிட்டார். அதானி அம்பானி போன்ற கார்ப்பரேட் முதலாளிகளின் வளர்ச்சிக்குத்தான் அவர் 10 ஆண்டுகள் அரும்பாடுபட்டார். உலக நாடுகள் முழுவதும் பயணம் செய்தார். உலக பணக்காரர்களின் வரிசைகளை அதானியை இன்றைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். மோடியின் சாதனை இது ஒன்றுதான். ஏழை எளிய மக்கள்